பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யஸ்அலூனக அனில் அஹில்லா. தேய்ந்தும் வளர்ந்தும் கொண்டிருக்கக்கூடிய பிறையை பற்றி நாயகமே உங்களிடத்திலே இவர்கள் கேட்கிறார்கள். நாயகமே நீங்கள் சொல்லுங்க, குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். மனிதர்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் அந்த பிறை நேரம் காட்டியாக இருக்கிறது. வலைசல் பிர்ரு பி அன் தாத்துல் புயூத மின் சுஹூரிஹா. வீடுகளுக்கு ஹஜ்ஜை முடித்துவிட்டு வரும்போது வீடுகளுக்கு அதனுடைய முதுகு பகுதியிலே நீங்கள் வருவது ஒன்றும் புண்ணியம் இல்லை. வலா கிண்ணல் பிர்ர மனித்தகா. புண்ணியம் என்பது யாருக்கு தக்வா இருக்கிறதோ, இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நன்மை, புண்ணியம். வாத்துல் புயூத மின் அபுவாபிஹா. வீடுகளுக்கு அதனுடைய முறையான வாசல் வழியாக வாருங்கள், செல்லுங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹுவை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்போ இந்த ஆயத்தில் நான் நேற்றே சொன்ன மாதிரி, அதாவது மாதங்களினுடைய கணக்கு, வருடங்களினுடைய கணக்கு, இது எல்லாம் சந்திரனை வைத்து உருவாக்கப்பட்டது. அதை பற்றி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே பேசுவான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் இருக்கிறார்களே, சந்திரனை பற்றி, பிறைகளை பற்றி கேள்வி கேட்டான். அப்போ இந்த ஆயத்து இறங்கியது. அதாவது மக்கள் கடன் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னால், கடன் வாங்கும்போது ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க. நான் ஒரு 5 மாதத்தில் கொடுத்துட்றேன், நான் ஒரு 6 மாதத்தில் கொடுத்துட்றேன், நான் ஒரு 7 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுப்பாங்க. அப்போ அந்த வாக்குறுதியினுடைய காலங்கள், அந்த காலங்களை அறிவதற்காக அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சந்திரனை அல்லாஹ் தஆலா ஆக்கினான். அதே போல் பெண்களினுடைய இத்தாவுடைய காலம், கணவன் மௌத்தாகிவிட்டால் 4 மாதம் 10 நாள் ஒரு பெண் இத்தா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும். அதே மாதிரி கணவன் தலாக் கொடுத்து விட்டாலோ, மனைவி குலா வாங்கி கொண்டாலோ, அப்போ 3 மாதவிடாய் காலம் அவள் இத்தா இருக்க வேண்டும். அப்போ இந்த இத்தாவினுடைய காலங்கள் அதுவும் சந்திரனை வைத்து தான் அதுவும் கணக்கிடப்படுகிறது. அதே போல ஹஜ்ஜுடைய காலங்கள் அதுவும் சந்திரனை வைத்துத்தான் அதுவும் பார்க்கப்படுகிறது. அதே போல முஸ்லிம்களினுடைய நோன்பினுடைய இஃப்தார் அதுவும் சந்திரனை வைத்துத்தான் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஸோ இந்த காரணங்களுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சந்திரனை தேயக்கூடியதாகவும் வளரக்கூடியதாகவும் அல்லாஹ் தஆலா ஆக்கினான். வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்பதாக நாம் சொல்கிறோமே, அதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்குனது. முஸ்னத் அப்துர் ரஸாகிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய ஒரு ரிவாயத் ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சந்திரனை மக்கள் நேர காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா உருவாக்கினான். ஸோ அதனால் சந்திரனை பார்த்து நோன்பு வையுங்கள், சந்திரனை பார்த்து ஈது பெருநாள் கொண்டாடுங்கள். மேகமூட்டமாக இருந்தது, சந்திரன் கண்ணுக்கு தென்படவில்லை அப்படின்னு சொன்னால் நோ ஆர்கியூமெண்ட். சும்மா போட்டுக்கிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அங்கே பெற பார்த்துட்டாங்க, இங்கே பெற பார்த்துட்டாங்க, இது தேவையா? அது தேவை கிடையாது. மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா 30 நாள் பூர்த்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இதுதான் ஷரியத்து. மேகமூட்டமாக இருந்துச்சா அவ்வளோதான், 30 நாள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். அங்கே பார்த்துட்டாங்க, இங்கே பார்த்துட்டாங்க, நீ பார்க்கலல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீ இதை பற்றி பேசுகிற? அவ்வளோதான். இதுதான் ஷரியத்தினுடைய சட்டம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்தந்த மாவட்டங்களுக்கு காசிகள் இருக்கிறாங்க. அந்த காசிகளுடைய வேலை அது. அந்த காசிகள் முடிவு பண்ணி சொல்லுவாங்க, சொன்னால் நம்ம செஞ்சுக்க வேண்டியது தான், அவ்வளோதானே தவிர 30 நாள் மேகமூட்டமாக இருந்தால் 30 நாள் பூர்த்தி செய்ய சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரிவாயத்தை இமாம் ஹாக்கிம் அவர்கள் சஹீஹான ரிவாயத் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸ் இன்னும் வேறு சனதுகளோடையும் இடம்பெற்றிருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மௌகூஃபான ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது.
அல்லாஹ் தாலா இந்த சந்திரனை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியதற்கு பிறகு சந்திரனை அல்லாஹ் தாலா உருவாக்குனதில் நிறைய ஹிக்மத் இருக்குது. அதில் ஒரு ஹிக்மத்து தான் அல்லாஹ் தாலா இதில் பேசுகிறான். அதாவது கால நேரங்களை அறிந்து கொள்வதற்காக. அப்போ எல்லாம் கடிகாரங்கள் கிடையாதுல்ல. நம்ம கடிகாரங்களை உருவாக்கி வச்சு, கடிகாரங்கள் உருவாக்கப்பட்டதே இது மாதிரி சந்திரனை வச்சு, இது மாதிரி விஷயங்களை வச்சு தான், சூரியனை வச்சு சந்திரனை வைத்து தான் கடிகாரங்களும் உருவாக்கப்பட்டது. சும்மா ஒன்றும் கிடையாது. கடிகாரம் இருக்குது. கடிகாரத்தினுடைய மூலதனம் என்னங்க? அது எதிலிருந்து பார்த்து உருவாக்கப்பட்டது? அப்போ அது சூரிய சந்திர கணக்குகளை வைத்து தான் உருவாக்கப்படும். சஹீஹ் புகாரி அடுத்து அல்லாஹ் தாலா பேசுகிறான். அதாவது இந்த சந்திரனுடைய விஷயம் முடித்ததுக்கப்புறம் வலைசல் பிர்ருபி அன் தாத்துல் புயூத மின் துஹூரிஹா, அதில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஹீஹ் புகாரியில் ஒரு இது இருக்குது. அதாவது அல்லாஹ் தாலா அடுத்து என்ன சொல்கிறான்னா, நன்மையான விஷயம் என்பது இருக்கிறதே, வீடுகளுக்கு பின்னால் இருந்து நீங்கள் போகிறது புண்ணியமான விஷயம் கிடையாது. மாறாக புண்ணியம் என்பது தக்வாவிலே இருக்கிறது. நீங்கள் வீடுகளுக்கு போனீங்க, உங்கள் வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் முறையான வாசல் வழியாக போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான் இந்த ஆயத்தில். வலைசல் பிர்ரு பியான் தாத்துல் புயூத மின் துஹூரிஹா வலா கின்னல் பிர்ர மனித்தகா வாத்துல் புயூத மின் அபுவாபிஹா, அதில் அல்லாஹ் தாலா அதைத்தையும் சொல்கிறான். சஹீஹ் புகாரியில் இது சம்பந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடமை காலத்தில், ஜாஹிலியாவுடைய காலத்தில் அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்ன பழக்கம்னா, எஹ்ராம் கட்டிட்டானுங்க அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு முறையான வாசல் வழியாக அவங்க போக மாட்டானுங்க. பின்னால் இருந்து தான் ஏறி குதிப்பானுங்க. இல்லை பின்வாசல் இருந்தால் பின்வாசல் வழியாக போவாங்க. அபுதாவுது தயாலிசியிலையும் இந்த ரிவாயத்து இருக்குது. அன்சாறுகளுடைய, மதினாவாசிகள் அன்சாறுகள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய பொதுவான ஒரு பழக்கம் என்னான்னு சொன்னால், சஃபரில் இருந்து, பயணத்தில் இருந்து அவர்கள் திரும்பினார்கள் அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய முறையான வாசல் வழியாக வரமாட்டாங்க. முறையான வாசல் வழியாக வராமல் அவங்க பின்வாசல் வழியாக தான் வருவாங்க. ஜாஹிலியாவுடைய காலத்தில், மடமை காலத்தில் குறைஷிகள் இருக்கிறார்களே, அவங்க தனியாக தன்னை வந்து தனியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க தனக்கு ஹம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டானுங்க குறைஷிங்க. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், எஹ்ராமுடைய நிலைமையில் இவங்க வேணும்னா முன்வாசல் வழியாக போவாங்க குறைஷிக்காரர்கள், குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் மற்ற வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவங்க முறையான வாசல் வழியாக போக மாட்டாங்க. அவங்க பின்னால் ஏறி குதித்து தான் போகணும். சொந்த வீட்டுக்கே பின்னால் தான் போகணும். அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. மடமை மாதிரி முட்டாத்தனமான வேலைங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாட்டி ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்து நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியில் வர்றதுக்காக முன்வாசல் வழியாக வந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோட்டத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்காக முன்வாசல் வழியாக வெளியில் கிளம்புனாங்க. அப்போ ஒரு அன்சாரி சஹாபி, ஹஜ்ரத் குதுபத் இப்னு ஆமீர் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரசூலுல்லாஹ் எந்த வாசல் வழியாக வெளியில் வந்தாங்களோ அதே வாசல் வழியாக அவரும் வெளியில் வந்தார். உடனே மக்கள் அதை பார்த்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் கூட வந்தார்ல அந்த அன்சாரி சஹாபி, அவர் ஒரு வியாபாரி, அவர் எப்படி நீங்கள் வந்த வாசல் வழியாகவே அவரும் வரலாம், அவர் எப்படி அப்படி வரலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல. அப்போ அந்த சஹாபி சொன்னார், குத்துபா சொன்னார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி, ரசூலுல்லாஹ் எந்த வாசல் வழியாக வந்தாங்களோ நானும் அதே வாசல் வழியாக நானும் வந்துட்டேங்க. நான் ஒத்துக்கிறேன், நீங்கள் தான் ஹம்சுகள் அப்படின்னு குறைஷிகளுடைய பழக்கம் இது. இங்கே இந்த பிராமணங்க பண்ணுறானுங்கள்ல, அட்டுழியம் பண்ணுறானுங்கள்ல, நான் தான் உயர்ந்த ஜாதி அப்படின்னு இந்த ஜாதி பிரச்சனை. அதே தான் இவங்களும். இவங்க தன்னை ஹம்சு அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு பழக்கம். இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம். அதனால் அவர் சொல்கிறார், நீங்கள் தான் ஹம்சுன்னு எனக்கு தெரியுமுங்க, இருந்தாலும் நான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த வாசல் வழியாக வந்தாங்களோ அதே வாசல் வழியாக வரணும்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார்.
அப்போ இந்த ஆயத்து இறங்குது. ஏண்டா இது என்ன புண்ணியமா? பின்வாசல் வழியாக போகிறது முன்வாசல் வழியாக? வீட்டுக்குன்னு வந்தால் முறையான வாசல் வழியாக தான் வரணும். களவாணி பையதான் என்ன பண்ணுவான்? பின்வாசல் வழியாக ஏறி குதிப்பான், பின்னால் இருந்து ஏறி குதிப்பான், பின்வாசலை பயன்படுத்துவான். நீ என்ன களவாணி பயலா? நீ உன் வீட்டுக்கு நீ தான் சொந்தக்காரன். அப்படி இருக்கும்போது இது என்னையா பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அதை ஒரு புண்ணியமாக நினைக்கிறானுங்க. அப்படியே பழக்கி விட்டானுங்க. இன்னமும் நம்மக்கிட்டையும் நிறைய பழக்கங்கள் இருக்குது. அந்த மாதிரி இஸ்லாம் இவ்வளோ விளக்கமான மார்க்கம், இவ்வளோ விளக்கங்கள் சொல்லப்பட்டதற்கு அப்புறமும் இன்னமும் நம்மக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நிறைய சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எவ்வளோ சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நம்ம சொன்னாலும் என்ன பண்ணுறாங்க, கேட்டுட்டு அவங்க பண்ணுறது தான் பண்ணுறாங்க. சப்கா சுன் அப்னாக்கர் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்கிறாங்க. ஆமாம் அதிருத்து, ஆமாம் அதிருத்துன்னு சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தா, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நாங்கள்லாம் அந்த காலத்து ஆளுங்க அதிருத்து அப்படிங்கிறாங்க. நல்லா தான் காப்பாற்றணும். இதுக்கு மேலே நம்ம என்னத்தை தான் செய்கிறது? இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. வாய் மூடிக்கிட்டு போயிட வேண்டியதுதான். ஆனால் சொல்கிறது நம்ம கடமை, அதனால் சொல்கிறோம். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற சஹாபாக்களுடைய ஒரு ரிவாயத் இருக்கு. ஹஜ்ரத் ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜாஹிலியாவுடைய காலத்தில், மடமை காலத்தில் நிறைய சமுதாயங்களிடத்தில் இந்த பழக்கங்கள் இருந்துச்சு. அவங்க பயணத்தில் போனாங்க அப்படின்னு சொன்னால், பயணத்தை முழுமையாக முடிக்காமல் நடுவுலையே ஏதோ ஒரு தங்கடத்தினால அவங்க வீடுகளுக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டினுடைய முறையான வாசல் வழியாக வரமாட்டாங்க. பின்வாசல் வழியாக ஏறி குதித்து அந்த மாதிரி வருவாங்க. அது மாதிரி தான் வருவாங்க. அது அவங்களுடைய ஒரு பழக்கம். அப்போ தான் இந்த ஆயத்து இறங்கியது அப்படின்னு சொல்லி ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நம்ம வீட்டுக்கு நம்ம பயணத்தில் இருந்து வரோம் அப்படின்னா முன்கூட்டியே செய்தி சொல்லணும். வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, பெண்களுக்கு முன்கூட்டியே செய்தி சொல்லணும். நான் இத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு செய்தி சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம காலையில் வந்துட்டால் நல்லது. இல்லை இரவு நேரத்தில் தான் நம்ம பயணத்தில் இருந்து திரும்புகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு முன்கூட்டியே செய்தி சொல்லணும். நம்ம இத்தனை மணிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி. திடுதிப்புன்னு வந்து நின்று நைட்டு நேரத்தில், அதுவும் முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாக ஏறி குதிச்சா வீட்டில் உள்ள ஆளுகள்லாம் வந்து என்ன ஆகுறது? எல்லாம் பயந்து சாவணும். எவன் வந்தானோ, வீட்டு சொந்தக்காரன் வந்தானா இல்லை களவாணி பையன் வந்தானான்னு தெரியாது. அதனால் அதெல்லாம் புண்ணியம் இல்லையா அப்படின்னு நல்லா சொல்கிறான். வலைசல் பிர் அன் தாத்துல் புயூத மின் சுஹூரிஹா, வீட்டினுடைய பின்வாசல் வழியாக முதுகின் பக்கமாக நீங்கள் வருவது ஒன்றும் புண்ணியம் இல்லை. வலா கிண்ணல் பிர்ர மணித்தக்கா, புண்ணியம் என்பது தக்குவாவில் இருக்குது. வாத்துல் புயூத மின் அபுவாபிஹா, வீடுகளுக்கு முறையான வாசல் வழியாக உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி, இப்படி சொந்த வீடாக இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் முறை இஸ்லாம். அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். சொந்த வீடு தான், உன் வீடு தான், ஆனால் சலாம் சொல்லி வீட்டுக்குள்ளார வரணும். இதெல்லாம் முறைகள். முஹம்மது இப்னு கஅப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஏத்திகாஃபுடைய நிலைமையிலையும் ஆரம்பத்தில் இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏத்திகாஃப் இருந்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் முறவாசல் வழியாக வரமாட்டாங்க, பின்வாசல் வழியாக தான் ஏறி குதிப்பாங்க. இது மாதிரி இஸ்லாம் இதை எல்லாத்தையும் தகுடுபொடியாக்குச்சு. என்னையா பழக்கம் இது அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையுமே, இதெல்லாம் மூட பழக்கங்கள், இதெல்லாம் புண்ணியம் இல்லை. அதனால் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, மதினாவாசிகள் பெருநாள் அன்னைக்கு இதே வேலையை தான் பார்ப்பாங்க. பெருநாள் அன்னைக்கு பெருநாள் தொழுதுட்டு முறையான வாசல் வழியாக போக மாட்டாங்க, பின்னால் இருந்து ஏறி குதிப்போம். ஏன் சொந்த வீட்டில் எதுக்கியா பின்னால் இருந்து ஏறி குதிக்கிறீங்க? அப்போ இஸ்லாம் இது எல்லாத்தையுமே அழித்தது. இதெல்லாம் ஒரு பழக்கமாக, இது வீணாக போன பழக்கத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இது புண்ணியம்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களே அப்படின்னு இஸ்லாம் இது எல்லாத்தையுமே அழித்தது. அல்லாஹ் தாலா பிறகு என்ன சொல்கிறான், வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாவை அஞ்சுங்கள், அல்லாவினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். நீங்கள் உண்மையான புண்ணியத்தை தேடணும் அப்படின்னு நினச்சா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுங்க. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள்.
இது எல்லாம் தான் தீனுடைய விஷயங்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது, இதைத்தான் நீங்கள் செய்யணும், இதைத்தான் இஸ்லாம் சொல்லுது. சும்மா வீட்டில் பின்வாசல் வழியாக ஏறி குதிக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு புண்ணியமா அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அல்லாஹ் தடுத்ததை விட்டும் தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வினுடைய பயத்தை உள்ளத்திலே நீங்கள் கொண்டு வாருங்கள். நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால் நீங்கள் எல்லாரும் வரப்போகிறீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மனிதர்களுக்கும் அவங்க செஞ்ச நன்மை தீமைகளுக்கு கூலியும் தண்டனையும் அல்லாஹ் தாலா கொடுக்க இருக்கிறான். அந்த பயம் உள்ளத்தில் வைத்து நீங்கள் வாழுங்க, இதுதான் புண்ணியம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். பிறகு அல்லாஹ் தாலா வகாத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன் வக்துலூஹும் ஹைது தகிஃப்துமூஹும் வஅஹ்ரிஜூஹும் மின் ஹைது அஹ்ரஜூக்கும் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். இந்த ஆயத்தில் ஜிஹாதை பற்றியும் ஜிஹாதுடைய நிபந்தனைகளை பற்றியும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். ஜிஹாது எல்லா நேரத்திலையும் ஜிஹாது கடமையாயிராது. ஜிஹாது எந்த நேரத்தில் கடமை, அதனுடைய நிபந்தனைகள் என்ன, அது எல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இன்ஷா அல்லாஹ் பிறகு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.